இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க தவறான வழிகள்ல போனாங்கன்னா, நிச்சயமா வந்து அவங்க வந்து கோர்ட்டு, கேஸு அப்படின்னு சொல்லி அதுக்கான பலன்கள வந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இவங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய், 7வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய். அதனால வந்து இவங்களுடைய பார்ட்னர்ஸ்னால இவங்களுக்கு வந்து பலத்த செலவினங்கள் உண்டாகும். விரயங்கள் உண்டாகும். இவங்க வந்து தொழில்ல வந்து கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க மூலமா அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். பொதுவா இவங்க கூட்டுத் தொழில் வந்து பண்ணாம இருக்கிறதே நல்லது. கூட்டுத் தொழில் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் உருவாகும். ஆனா அதே சமயத்தில வந்து கூட்டு தொ இன்னொருத்தர நம்பி வந்து முதலீடு பண்ணலாம். இவங்க வந்து ஒருத்தர்ட்ட வந்து குடுத்து நீங்க அத மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள்ட்ட காசு குடுத்து வச்சு மெயின்டெயின் பண்ணலாம். அந்த மாரி இவங்க வந்து பண்ணிக்கலாம். அதாவது எதிராளிய வந்து வேலை பார்க்குறவங்களா அவங்க வச்சுக்க முடியும். அது மாரி வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து நல்லது. இவங்களுக்கு அதே மாரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். இவங்க வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேன்சி ஸ்டோர்ஸு, கெமிக்கல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து பொதுவா வந்து இந்த ராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று, வீடு, வாகனங்கள் அப்படின்னு சொல்லி வசதியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில பேர் வந்து இள வயசுல கஷ்டப்படலாம்.